இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கவனமா இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம திங்க் பண்ணியிருப்போம். அதே மாரி நம்ம டெய்லி லைஃப்ல பண்ற சின்ன சின்ன விஷயம் நம்மளோட பிரெயின ட்ரெயின் பண்ணிட்டே வருதுங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி நம்ம பண்ற நெறைய விஷயம் நம்ம ஆக்டிவிட்டீஸ பூஸ்ட் பண்ணாம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கு. அது என்னென்னன்னா, நம்ம அதிக நேரம் காலையில எந்திரிச்சோன மொபைல யூஸ் பண்ணிட்டு, டிவிய ரொம்ப நேரம் பார்த்துட்டு, இல்லைன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு, எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாம, நம்ம நெனைச்சது உடனே நடக்கும். ஆனா, நம்ம அதுக்கான எஃபோர்ட்ட போடுறதுக்கு டிலே பண்ணிட்டே இருந்துட்டு, ஆனா அந்த விஷயம் நடக்கலைன்னு நம்ம அது மேல குறை சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ இம்ப்ரூவ் பண்ணா தான், நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரியாம இருக்குன்னா, இந்த 5 வகையான எக்ஸர்சைஸ நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே, நம்மளோட பிரெயின இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்க முடியும். அதோட ஆக்டிவிட்டீஸ பூஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ், பிரஷ் யுவர் டீத் வித் த ஆப்போசிட் ஹேண்ட். மார்னிங் எந்திரிச்சோன்னா நம்ம பிரஷ் பண்ணுவோம். அப்ப நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற ஹேண்ட விட்டுட்டு, இன்னொரு ஹேண்ட யூஸ் பண்ணி பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்றீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ற பர்சனா இருந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களோட டெய்லி பேட்டர்ன பிரேக் பண்ணும். நீங்க எப்பவுமே செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆக்டிவிட்டீஸ பிரேக் பண்ணிட்டு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த பண்றீங்க. அது காலையில எந்திரிச்சோன நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸா இருந்துச்சுன்னா, உங்க மூளைய இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். நம்ம வலது கையில பண்ற விஷயத்த இடது கையில பண்ண போறோம். அப்ப எப்பவுமே பண்ற ஹேண்ட விட நான் டாமினன்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்றப்ப, எப்பவும் நடக்கிற பேட்டர்ன பிரேக் பண்ணிட்டு, புதுசா ஒரு விஷயத்த பண்றதுனால நம்ம பிரெயினோட பவர இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க லெஃப்ட் சைடு பிரஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருந்துச்சுன்னா, ரைட் சைடு பண்றப்ப அது லெஃப்ட் சைடு பிரெயின பவர்ஃபுல்லா ஆக்கும். நீங்க ரைட் சைடு பண்ற பர்சனா இருந்தா, லெஃப்ட் சைடு மாத்தி பண்றப்ப அது ரைட் சைடு உள்ள பிரெயின பவர்ஃபுல்லா மாத்தும். நம்ம எந்த ஹேண்ட்ல பிரஸ் பண்றோமோ, அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட்ல டெய்லி பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஸ் பண்ற பர்சனா இருந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட்ல பிரஸ் பண்ண டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரைட் ஹேண்ட்ல நல்லா பிரஸ் பண்ண ஸ்டார்ட் நீங்க ரைட் ஹேண்ட்ல பிரஸ் பண்ண டெய்லி அந்த ஆக்டிவிட்டீஸ பண்ணிட்டே வருவீங்க. அப்போ உங்க பேட்டர்ன் ரைட் ஹேண்டுக்கு மாறும். அப்ப அத பிரேக் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறுங்க. இப்படி ரொட்டீனா மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருங்க. உங்க பிரெயினோட பவர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். எப்பவுமே பண்ணிட்டு இருக்க விஷயத்த பிரேக் பண்ணிட்டு, அந்த பேட்டர்ன பிரேக் பண்ணிட்டு, புதுசா ஒரு விஷயத்த அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த பண்றப்ப பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். செகண்ட் எக்ஸர்சைஸ், ஸ்விட்ச் யுவர் சென்சஸ். நம்ம கண்ண மூடிட்டு ஒரு விஷயத்த டச் பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு கண்ண மூடிட்டு உங்க ஃபோன டச் பண்ணி பார்க்குறீங்க. இல்லைன்னா கண்ண மூடிட்டு கொஞ்ச நேரம் நடந்து உங்க வால டச் பண்ணி பார்க்குறீங்க. கண்ண மூடிட்டு உங்க பேனாவ டச் பண்ணி பார்க்குறீங்க. இப்படி ஒரு விஷயத்த முழுசா அது எப்படி இருக்குன்னு கண்ண மூடிட்டு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும். உங்க ரூம்லயே 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த டோர டச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா டேபிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, சேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் டச் பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கண்ண மூடிட்டு டச் பண்ணி பாருங்க. அவங்கள ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி கண்ண மூடிட்டு எந்தெந்த விஷயம் இருக்கோ, அதெல்லாம் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்றப்ப, நம்மளோட பிரெயினுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புதுவித அனுபவம் கிடைக்கும். அத நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு புரியும். எப்பவுமே பண்ற விஷயத்த விட, நம்ம இப்ப புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றோம். கண்ண மூடிட்டு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப, அந்த விஷயத்த என்னன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறப்போ, உங்க பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும். பொருட்கள் எல்லாத்தையுமே டச் பண்ண ஆரம்பிங்க. கீபோர்டா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும், நோட் பேடா இருக்கட்டும், பென்னா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், ஃபோட்டோவா இருக்கட்டும், வாலா இருக்கட்டும், செல்ஃபா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதெல்லாம் போய் டச் பண்ணி கண்ண மூடி டச் பண்ணி பாருங்க. அத ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ரூம்ல இருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, பக்கத்து ரூமுக்கு போய் பாருங்க. இல்லைன்னா அவுட் சைடு போய் பாருங்க. ஸ்டெப்ல செவுத்த தொட்டுட்டே இறங்கி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும். உங்க சென்ஸ இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட பிரெயின ஸ்ட்ரென்த் பண்ணும். இந்த எக்ஸர்சைஸ கண்டிப்பா பண்ணி பாருங்க. தேர்ட் எக்ஸர்சைஸ், பசில்ஸ். கேம்ஸ் நம்மளோட லாங் டெர்ம் திங்கிங்க இம்ப்ரூவ் பண்ணும். மொபைல வச்சுட்டு விளையாடுற கேம்ஸ் நான் சொல்ல. மொபைல் இல்லாம, லேப்டாப் இல்லாம, டிவில நீங்க விளையாடுற கேம் இல்லாம, பிளே ஸ்டேஷன் இல்லாம விளையாடுற கேம்ஸ். அதாவது இன்டோர் கேம்ஸ். செஸ் விளையாடுங்க. அது உங்களோட திங்கிங்க இம்ப்ரூவ் பண்ணும். பசில்ஸ் விளையாடுங்க. அத ஜாயின் பண்றப்ப நீங்க இத எடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ண போறோம். இத கரெக்ட்டா அந்த பிக்சர நம்ம கொண்டு வந்தாகணும் அப்படின்னு அத பசில்ஸ் சின்ன சின்ன பீஸா இருக்கிறத நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க திங்க் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இன்டோர் கேம்ஸ் நெறைய இருக்கு உங்களோட பிரெயின ஆக்டிவா வச்சுக்கறக்கு.
அதில் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மியான கேம்ஸ் தான். இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் விளையாடுறது தப்பு இல்லை, ஆனால் வந்து அது நல்ல விதத்தில் விளையாடணும். இன்டோர் கேம்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது நம்மளோட பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அந்த கேம்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட பிரெயினை ஸ்ட்ரென்த் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 4th எக்ஸசைஸ் ஸ்விட்சிங் கேம். ஸ்விட்சிங் கேம்ஸில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஓவிகே. ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஓகே சைன், அதாவது சூப்பர்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த சைன் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ரைட் ஹேண்டில் விக்ட்ரி சைன், அதாவது ரெண்டு ஃபிங்கரை மட்டுமே இப்படி காட்டுவோம்ல, விக்ட்ரி ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி, விக்ட்ரி சக்ஸஸ் அந்த மாதிரி சிம்பிள் காட்டுவோம்ல, அந்த சிம்பிள் காட்டுங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஓகே சைன், ரைட் ஹேண்டில் விக்ட்ரி சைன். லெஃப்ட் ஹேண்டில் ஓகே சைன், ரைட் ஹேண்டில் விக்ட்ரி சைன். ரிப்பீட்டடாக 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அகைன் ஆப்போசிட், ரைட் ஹேண்டில் ஓகே சைன், லெஃப்ட் ஹேண்டில் விக்ட்ரி சைன். ரைட் ஹேண்டில் ஓகே சைன், லெஃப்ட் ஹேண்டில் விக்ட்ரி சைன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக 10 டைம்ஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் சர்க்கிள் ட்ரையாங்கிள் கேம். செகண்ட் ஒன் சர்க்கிள் ட்ரையாங்கிள் கேம். லெஃப்ட் ஹேண்டில் சர்க்கிள் வரைங்க, ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிள் வரைங்க. லெஃப்ட் ஹேண்டில் சர்க்கிள், ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிள். லெஃப்ட் ஹேண்டில் சர்க்கிள், ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிள். தென் ஆப்போசிட், ரைட் ஹேண்டில் சர்க்கிள், லெஃப்ட் ஹேண்டில் ட்ரையாங்கிள். ரைட் ஹேண்டில் சர்க்கிள், லெஃப்ட் ஹேண்டில் ட்ரையாங்கிள். இப்படி ரிப்பீட்டடாக பண்ணுங்க. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், மாற்றி மாற்றி பண்ணுங்க, சர்க்கிளும் ட்ரையாங்கிளும். இது உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸை பூஸ்ட் பண்ணும். தேர்ட் ஒன் என்னன்னா, 2 ஹேண்ட்லையும் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை டு ரைட் வித் போத் ஹேண்ட். உங்களோட லெஃப்ட் சைடு ஹேண்டையும் ரைட் சைடு ஹேண்டையும் அட் அ டைமில் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணி அதை இன்னும் பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்கும். 2 ஹேண்ட்லேயும் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். 5th ஒன் கிவ் அப் த டெக்னாலஜி. எங்கேயாச்சும் போகிறப்ப ஃபோனில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னா 1+1 17 + 12 18 × 20 அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் எடுத்து இல்லைன்னா ஃபோனை எடுத்து அதில் தான் நம்ம வந்து குயிக்காக பண்ண முடியும்னு யோசிக்கிறோமோ, நம்ம அதை வந்து 17 × 34 84 × 22 அதை இன்டூ பண்ணால் எவ்வளோ வருதுங்கிற நம்ம முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபோனு டெக்னாலஜி அது இதுன்னு வந்தனால நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அதை ஃபோன் கையில் இருக்கேன், கால்குலேட்டர் கையில் இருக்கேன்னு அதில் போட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஃபோனு கம்ப்யூட்டர் லேப்டாப் பண்ணால் ரியல் லைஃப்பில் எந்த விஷயத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லலை, டெக்னாலஜியை விட்டுட்டு நம்ம ரியல் லைஃப்பில் நிறையா விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான வேலை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா 9876543210 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அதை சிம்பிளாக எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 9876543210 அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபுல் நம்பரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி பிரித்து பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் மைண்டு அதை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேயே மூழ்கி இருக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி பிரெயின் பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். 6th எக்ஸசைஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். சேஞ்ச் பண்ணுங்க. எப்பவும் பண்ணுற பேட்டர்னை விட்டுட்டு புதுசாக ஒரு பேட்டர்னை மாற்றி கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பிளேஸ்லேயே இருக்கீங்கன்னா நிறையா பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்பீட்டடாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க விஷயத்துலேருந்து அதை இன்னும் வித்தியாசமாக நம்ம எப்படி பண்ண முடியும்னு திங்க் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸை பண்ண உங்கள் பிரெயின் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும். எப்பவும் ஒரே பேட்டர்ன்லேயே சுற்றிட்டு இருக்காமல் இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பண்ணுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதை நிறையா ஐடியாஸோட திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 6 விதமான எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே உங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும்.